தேவையான அளவு டியூனா ஃபிஷ்ஷை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் பொடித்த வத்தல் பொடி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு பொடி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட மசாலா தூளில் டியூனா ஃபிஷ்ஷை 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஃபிஷ்ஷு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க டியூனா ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை அடுத்த பக்கமும் மாற்றி விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு நல்லா பொரிஞ்சதும் அது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நாம் மசாலா தடவி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம 2 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்து கூட இஞ்சியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு பூண்டு எடுத்துக்கலாம். அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டையும் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூனு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கூட பாதி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சிடலாம். பொரித்து வச்சுருக்க டியூனா ஃபிஷ்ஷை எடுத்து அடிக்கிடலாம். அடுக்கின டியூனா ஃபிஷ் மேலே நம்ம கிண்டி வச்சுருக்க கிரேவியை ஊற்றிடலாம். அருமையான டியூனா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.